பூரி பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காலையில் செஞ்ச பூரி 2 பூரி மீதம் இருந்துச்சு. அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அப்படி இல்லையா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக ஒரு சுற்றுனா போதும். ஏன்னா வெங்காயம் நல்லா நைஸாக பொடிசாக இருக்கணும். அந்த இதில் நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி தட்டுப்படவே கூடாது, அந்தளவுக்கு இருக்கணும். அப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி, ஆயில் காஞ்சதும் இந்த வெங்காயத்தை போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நைஸ் உப்பு போட்டு நல்லா வதக்கிங்க. அது நல்லா கொஞ்சம் வெங்காயம் செவந்ததும் ஒரு அரை டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. காரத்துக்கு போட்டுட்டு அது நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறினதுக்கு பிறகு அந்த மிளகாத்தூள் இந்த வெங்காயத்துலேயும் அந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும். நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு பிறகு இந்த பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பூரி, அதை எடுத்து அதில் போட்டுறணும். போட்டு அதையும் நல்லா அந்த வெங்காய வதக்கலோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா வதக்குனதுக்கு பிறகு அந்த காலையில் செஞ்சு வச்சுருப்போம்ல சன்னா மசாலா, அந்த பூரிக்கு செஞ்சோம், அது மீதம் இருந்துச்சு. அதையும் எடுத்து இதில் ஊற்றி நல்லா கிளறிக்குங்க. அந்த மசாலா இதில் நல்லா ஊறி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா சிம்மில் வச்சு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற்றி கிளறுங்க. நல்லா அந்த மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற்றி கிளறுங்க. அதுக்கடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு பொடிசாக மறுபடியும் பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி